அனைவருக்கும் வணக்கம். நல்லா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம சமையல் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் நேற்று சந்தையில வாங்கிட்டு வந்தாங்க. அது ரொம்ப நாளா சில்லி கேட்டுட்டே இருந்தாங்க. சரி காலிஃபிளவர் சில்லி போட்டுடலாம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. இங்க பாத்தீங்கன்னா பாப்பா எல்லாம் கட் பண்ணி சுடுதண்ணியில போட்டு எல்லாம் அலசி எல்லாம் ட்ரை பண்ணி வச்சிருச்சு. தண்ணியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இப்ப ஈஸியா டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். காரம் எல்லாமே இருக்குங்க. இஞ்சி பூண்டு எல்லாமே எதுவுமே தேவையில்லை. இது மட்டுமே போதும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. அதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க. தண்ணி தெளிச்சுக்கிறேங்க. கார்ன்ஃபிளவர் மாவு இல்லைன்னா கடலை மாவு ஏதோ ஒன்று சேர்க்கலான்னு சொல்லுவாங்கங்க. நான் பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கும். இதை நான் சேர்க்கிறேங்க. இங்க பாருங்க எல்லாம் சில்லி பொரிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிட்டாங்க. எண்ணெய் ஊத்தலாங்க. சில்லி பொரிக்கிறதுக்கு சந்தைக்கு போயிட்டுங்க. நான் குழம்பு வைக்கலான்னு ஒரு பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் கம்பெனிக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளார என் பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் அரிஞ்சு சில்லிக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு. சரி வேற வழி இல்லை. இந்த பாத்தீங்கன்னா ஒரு டீ போட்டுட்டு அப்படியே ஒரு மசாலாவை போட்டு கலந்தாச்சு. அப்படியே காலிஃபிளவர் சில்லி போட்டு ஒரு டீ குடிச்சா அவ்வளவுதாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சிச்சு. பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் என்ன சமையல் பண்றதுன்னு நான் யோசிக்கணும். பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. காலிஃபிளவர் சில்லி ரொம்ப டைம் எடுத்துக்கல. பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா முறுமுறுப்பான காலிஃபிளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்குதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பாய்ங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.